நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ராப்ஸில் வழங்கும் கனவியலும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். ஒவ்வொரு மனிதருக்கும் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை, கனவு எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கு நிலம் வாங்கணும், எந்த மாதிரியான நிலங்கள் வாங்கணும், எந்த பகுதியில் நிலங்கள் வாங்கினா அதனுடைய விலை பன்மடங்கு உயரும், நிலம் வாங்கும்போது அது குறித்த முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும். அப்படியான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மோகன்ராஜ்? சார் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் சார். இப்போ ஒவ்வொரு மனிதனும் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவோடு இருக்காங்க. ஆமாம். அப்போ நிலம் வாங்கும்போது இந்த யூஆர்டி பட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பேசுறது. யூஆர்டி பட்டானா என்ன, அதில் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா? யூடிஆர் பட்டா. யூடிஆர் பட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோன்னா இந்த ஆயுத பூஜைன்னு வரும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வேண்டாத பொருட்கள்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி நீட்டாக அதை அடுக்கி அதை வந்து புதுப்பிப்போம் இல்லையா. சில பேர் பெயிண்டிங்லாம் கூட பண்ணி ரெடி பண்ணி வீட்டை ரெடி பண்ணுவாங்க. அதே போல் போகி பொங்கல்னு ஒன்று வரும். அப்போ வேண்டாத பொருட்கள்லாம் எடுத்து கொளுத்திட்டு தேவையானதெல்லாம் பாதுகாப்பாக பத்திரமா வைக்கிறது. அந்த மாதிரி 1978க்கு முன்பாக வருவாய்த்துறைகளில் இருந்த பல குறைகளை களைவது, ஆவணங்களை சீர்படுத்துவது, இது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை தான் அப்டேட் டேட்டா ரிஜிஸ்ட்ரி. அது ஸோ நில உடைமை பதிவேடு அப்படின்னு சொல்லுவோம், யூடிஆர். அந்த யூடிஆர் 1978லேருந்து 1988 வரைக்கும் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த காலகட்டங்களில் தான் நடந்தது. ஸோ அப்படி பழைய தகவல்கள்லேருந்து புதிய தகவல்களை அதை வந்து அப்டேட் பண்ண ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் அந்த யூடிஆர் பட்டா. அந்த யூடிஆர் பட்டாவிலையும் பல குளறுபடிகள் இருக்குது. எப்படின்னா, ஒரு நிலத்தை ஒருத்தர் அனுபவிச்சுட்ருப்பார். அப்போ அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிட்டு அது யாருப்பா வேளாண்மை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மோகன்ராஜின்வாங்க. ஆனால் சொத்து என்ட்ரி தான் இருக்கும். அப்போ உடனே மோகன்ராஜ்னு எழுதிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகத்தில் அதை முறையாக உங்கள் ஆவணங்கள், ஏற்கனவே உங்கள் பேரில் இருக்கிற ஆவணங்கள் அல்லது உங்கள் பேரில் இருக்கிற வருவாய்த்துறையினுடைய பதிவேடுகளான பட்டா, சிட்டா, அடங்கல், பதிவேடு உள்ளிட்ட கிஸ்தி உள்ளிட்ட தகவல்களை நீங்கள் கொடுத்து முறையாக அப்பீல் கொடுத்தீங்கன்னா அந்த யூடிஆர் பட்டாவை கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அனுபவிச்சுட்டு இருந்த என்ஜாய்மெண்ட்டில் இருந்தவங்க பேரில் தவறுதலாக மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அசல் உரிமையாளர் பேரில், ஒரிஜினல் ஓனர்ஸ் பேரில் அந்த டாக்குமெண்ட்ஸில் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக இருக்குங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வெங்கடேசன், திருவண்ணாமலையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ வெங்கடேசன், வணக்கம் சார். வணக்கம் சார், நான் திருவண்ணாமலையில ஆர்கே பேசுறேன் சார். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம், கேளுங்க. சரிங்க சார். ஒரு பொது பாதை இருக்கு சார், அதுல 30 சென்ட் இடம் எனக்கு இருக்கு. சரிங்க சார். அந்த 30 சென்ட்ல ஒரு 10 சென்ட் அவசரத்துக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சி கட் பண்ணி விற்கலாம்னு சொன்னா பத்திரப்பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க சார். எதனால சார், என்ன சொல்றாங்க பதிவு அலுவலகத்தில்? நீங்க வந்து சதுரடியா பண்ணா இல்ல டிடி சாப்பிடு வாங்கியாங்க, எல்லாம் அன்னோப்புடு பிளாட்ல வருதுன்ற மாதிரி காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க சார். இல்லை சார், இது திருவண்ணாமலை மாநகராட்சிக்குள்ளே வருதுங்களா, ஊராட்சியில் வருதுங்களா? சார் மாநகராட்சியிலே வருது சார். அது வந்து இந்த நம்மீந்தல், துர்க்கை நம்மீந்தல் பகுதி சார். அது சரிங்க. அதில் 30 சென்ட் நிலம் இருக்குது. அதில் 10 சென்ட் கரையம் பண்ண மாட்டுறாங்களா, மறுக்கிறாங்களா? ஆமா சார், ஆமா சார். 10 சென்ட்டுக்குள்ள வந்தாலும் நாங்க சதுரடியில் தான் பண்ணுவோம், இது அன்னோப்புடா வரும், நீங்க அப்படி வாங்கியாங்கன்றாங்க சார். ஓ ஆமாம் சார். இப்போ ஆக்சுவலி 20 சென்ட்டுக்கு கீழே நீங்கள் பத்திரம் பதிஞ்சாவே அதை வந்து மனை மதிப்புக்கு நிகராக நீங்கள் வந்து போட சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவு. அதே போல் உங்களுக்கு பதிவுத்துறை தலைவருடைய சுற்றறிக்கையும் இருக்குதுங்க. அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நகராட்சி பகுதிகளில் 20 சென்ட்டுக்கு கீழே பதிஞ்சிங்கனாவே அதை வந்து மனைப்பிரிவுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்துங்கன்னா பதிச்சிருவாங்க, பதிய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே இல்லை சார், எனக்கு விவசாய நிலம் சென்ட்டே இங்கே 3000 தான் அரசாங்க மதிப்பு இருக்குது, 5000 தான் மதிப்பு இருக்குது, அந்த மதிப்புக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. மாறாக நீங்கள் வந்து 20 சென்ட்டு கீழே உள்ள இடத்த 4 பக்க எல்லைகளில் மனைப்பிரிவுக்கு என்ன உச்சபட்ச மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புக்கு நிகராக நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் போட்டிங்கன்னா அவங்க எந்தவித தடயம் இல்லாமல் பதிஞ்சிருவாங்க. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க பதிவு சட்டத்துக்கு வந்து எதிரானது. ஏன்னா அரசு ஒரு வழிகாட்டி மதிப்பு கொண்டு வந்துட்டாங்க. அந்த வழிகாட்டி மதிப்பில் உங்களோட பர்டிகுலர் சர்வே நம்பர், குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு என்ன மதிப்பு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் இருக்குதோ அந்த மதிப்புக்கு தான் அவங்க பதிவு செய்யணும்.
ஆனால் பதிவுத்துறையினுடைய வருவாயை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இப்படி வாய்மொழியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதிவுத்துறை சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பாக ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் 20 சென்ட்டுக்கு கீழே நகர்ப்புறங்கள்லையும் 10 சென்ட்டுக்கு கீழே கிராமப்புறங்கள்லையும் உள்ள நிலங்களை நீங்கள் மனையாக கன்சிடர் பண்ணி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நீங்கள் ஒரு 50 சென்ட்டு 100 சென்ட்டு இல்லை 5 ஏக்கர் 10 ஏக்கர் உள்ள ஒரு முழு விஸ்தீர்ணத்தில் ஒரு 5 சென்ட்டோ 10 சென்ட்டோ மனையாக விற்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விற்கலாம். பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்களுடைய சுற்றறிக்கை 52889 ஆஃப் 2020 ஒரு சுற்றறிக்கை இருக்குது. ஸோ அந்த 52889 2020 சுற்றறிக்கையின்படி 5 சென்ட் நிலத்தை கூட நீங்கள் விற்பனை செய்ய முடியும். ஆனால் நில மதிப்பாக விற்பனை செய்ய முடியாது, மனை மதிப்புக்கு தான் விற்பனை செய்ய முடியும். பதிவாளர் நான் பதிய மாட்டேன் அப்படின்னு மறுக்க முடியாது. அப்படி ஏதாவது பதிவாளர் மறுப்பு தெரிவித்தால் நீங்கள் ஃபைரா கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க சார். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. ஓகேங்க. ராமநாதன், சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு 2 கேள்வி சார். ஒன்று வந்து விவசாய நிலம். ஹலோ, கேட்குங்களா சார்? சொல்லுங்கள் சார். சார் என்கிட்ட ஒரு 10 சென்ட் விவசாய நிலம் இருக்கு சார், புஞ்சை. ஓகே. பட் அது வாங்குறப்ப வரி எதுவும் கட்டலை அப்படின்னாங்க. வரி இதுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஓகே, எந்த பகுதியில் வரி இருக்கு எதுவும் சார்? இருக்கா சார்? இல்லை இதில் சார் ரூரலில் வருது சார். இல்லை, விவசாய நிலத்துக்கு வரி இல்லைங்க சார். அதனால் நீங்கள் ஏன்னா அது 1994 பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி விவசாய நிலங்களுக்கு கிராமப்புறங்களில் வந்து வரி இல்லைங்க. அடங்கல் மாத்திரம் செலுத்திட்டு நீங்கள் அதுக்கான தீர்வையை மாத்திரம் பெற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ரயத்து வாரி அது புஞ்சை நிலம் சார், அதுக்கு வராதுங்களா சார்? சார், ரயத்து வாரிங்கிறது மனை பிரிவுங்க. நிலம்ங்கிறது வேற. ரயத்து வாரின்னு கொண்டு போயிட்டீங்கன்னா அது மனை. ரயத்து வாரி சட்டம் வந்து மனைக்கானது. கிராமப்புறங்களில் அது ரயத்து வாரி வரும். ரயத்து வாரி டிஃப்ரெண்ட், நிலம் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். இல்லை சார், என்னோட ஏ ரெஜிஸ்டர் என்ன இருக்குங்கன்னா ரயத்து வாரின்னு சார், விவசாய நிலம் புஞ்சை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ரூரலில் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிராம நத்தங்கள் எல்லாம் அவங்க வந்து வகைப்படுத்தி நீங்கள் வந்து வகைப்படுத்தும் பொழுது இந்த நிலங்கள் மனைகளை தனியாகவும் நிலங்களை வந்து ரைத்துவாரி சட்டத்தின் கீழே நிலமாகவும் பிரித்தாங்க. ஸோ நிலம் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து நிலமாக தான் இருக்கும். நீங்கள் மனைப்பிரிவாக பதிவு செய்யும் பொழுது தான் அது மனையாக மாறும். ஸோ வெறும் நிலத்துக்கு, காலி நிலத்துக்கு நீங்கள் கிராமப்புறங்களில் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பேரூராட்சியாகவோ நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ இருந்தால் அதை நகராட்சி சட்டத்தின்படி நீங்கள் ஒரு 13 அரியர் அரையாண்டு வரி வந்து வேக்கன் லேண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விஎல்டி வந்து செலுத்த வேண்டியது இருக்கும் சார். கிராமப்புறங்களுக்கு காலி இடத்திற்கு, விவசாய நிலத்திற்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நீங்கள் மனையாக இருக்கும் பட்சத்தில் வீடு கட்டினீங்கன்னு சொன்னால் வீட்டு வரி மாத்திரம் அப்ளிகபிள் ஃபார் வில்லேஜ் ஏரியாவில், கிராமப்புற பகுதிகளில் வீட்டுக்கான வரி மட்டும் உண்டு சார். வேற என்ன சந்தேகம் சார்? 2 இன்னொரு கேள்வி என்னன்னா சார், ஆமாம் சார், இன்னொன்று சார், ஓனர் வந்து கொடுத்த ஒரு வரைபடமும் இப்போ எஃப்எம்பியோட வரைபடமும் கொஞ்சம் இந்த பார்டர்ல டிஃபரெண்ட் இருக்குதுங்க சார். ஓகே. ஓவரால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஸ்கொயர் ஃபீட் வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். சரிங்க. அது எதுவும் பெரிய ப்ராப்ளம் சொல்லிடுங்க சார்? இல்லை, நீங்கள் அக்யூரஸியாக இப்போ டிஜிட்டல் சர்வேலாம் வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்டாக உங்களோட லேண்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்வே டிபார்ட்மெண்ட் அணுகுங்க, செல்லான் கட்டுங்க. அவங்க உங்களுக்கு அக்யூரஸியாக ரொம்ப துல்லியமாக இப்போ நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரங்களை கொண்டு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியாக உங்களுக்கு நேர்த்தியாக அளந்து கொடுப்பாங்க சார். அதுலேயும் நீங்கள் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் ஏரியா அரைவ் பண்ணும்போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா அப்போ வந்து அவங்க எல்லாமே மேனுவலாக வந்து பண்ணாங்க. மேனுவலாக பண்ணும்போது 100% பர்ஃபெக்டாக தான் இருந்தது. ஆனால் நம்ம சக வேளாண் தொழில் மேற்கொள்கிறவங்க, சக மனை அபிவிருத்தி மனையினுடைய உரிமையாளர்கள், நிலத்தினுடைய உரிமையாளர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து அவங்க அதனுடைய எல்லைகளை கூட தள்ளி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ துல்லியமாக நீங்கள் அளந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக உங்கள் மெஷர்மெண்ட் வந்து வந்துடும். அந்த அடிப்படையில் நீங்கள் ரிவைஸ்டு இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு கணினிமயமாக்கப்பட்ட வரைபடம் இருக்குது. அதில் நீங்கள் துல்லியமாக வந்து சரி பண்ணிக்கலாம் சார், சீர்திருத்தம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் சொல்லலாம்ல சார்? நன்றிங்க சார், வணக்கம். சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு காலர் இருக்காங்க. ராஜேந்திரன், கோயம்புத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்கள். ஹலோ,
சார் சார் இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. சார் கோயம்புத்தூர் ராஜேந்திரன் இருக்கேன். சார் உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டுங்க. ஓகேங்க சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார் எங்க மாமனாரு ஒரு 6 ஏக்கர் தோட்டங்க சார், விவசாய பூமி. சரிங்க. ஹலோ சார், நீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசுங்களேன் சார். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க கால் மட்டும் பேசுங்க. ஆஃப் பண்ணிட்டுங்க சார். பேசுங்க சார், சொல்லுங்க சார். உங்க மாமனாருங்க? 6 ஏக்கர் நிலங்க சார், தோட்டம். சரிங்க சார். அது வந்து 2008 சார். சரிங்க சார். உயிர் ஊற்றிருக்காங்க. 2008 அது உயிர் எழுதி வச்சிருக்காங்க. உயிர் எழுதி வச்சுட்டாரா? பலட வச்சுருக்கல. பேசுங்க சார். சார் அந்த அவர் வந்து மாமனார் உயில் எழுதி வச்சிருக்காருங்களா, அந்த உயில் இப்ப செல்லுமான்னு கேட்கிறாரு சார். இறுதியா உயில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார், சுய சம்பாத்திய சொத்தை முழுவதுமாக அவருக்கு உரிமையான சொத்தை உயிருள்ள எந்த ஒரு மனிதர்களுக்கும், எந்த ஒரு மிருக ஜீவன்களுக்கும், கால்நடைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் உயிருள்ள எவர் ஒருவருக்கும் அதை வந்து சொத்தை வந்து எழுதி வைக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. ஸோ உயில் பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தான் எழுதணுங்கிற கட்டாயமோ அவசியமோ இல்லை. அவர் மரண தருவாயில் இறுதியாக இறப்பதற்கு முன்பு வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் உயிரில் மாற்றி மாற்றி எழுதிட்டே இருக்கலாம். இறுதியாக அவர் எழுதக்கூடிய அந்த உயில் தான் செல்லும். ஆனால் அவர் எத்தனை முறை புதிய உயில்கள் எழுதினாலும் முந்தைய உயில் குறித்த விவரங்களை எழுதி இந்த உயில் மூலமாக அதை ரத்து பண்ணுறேன் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி உங்கள் மாமனார் எழுதின இறுதி உயிலாது வேறு ஏதாவது உயில்கள் எழுதியிருந்தால் அதை ரத்து பண்ணியிருக்கிறாரான்னு உறுதிப்படுத்திக்கங்க. அது உங்கள் மாமனாருக்கு முழு உரிமை கொண்ட நிலமான்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து செல்லும். ஸோ உயில் பதிவு செஞ்சால் தான் செல்லுமா சார்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உயில் ஆவணமே ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் அவர் இறப்பதற்கு முன்பாக அதை ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி, அது மரண சாசனம் மாதிரி. ஸோ அதனால் 2 சாட்சிகளின் அடிப்படையில் அவர் அந்த உயிலை எழுதி வைத்திருந்தாலே செல்லும், போதுமானது. மெட்ரோபாலிட்டன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் அந்த வில்லை அவர் இறந்ததுக்கு பிறகு, எழுதி வைத்தவர் இறந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அதை வந்து ப்ரப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது தேவையில்லையானா பல பிரச்சனைகள், சிக்கல்கள் எழும் பொழுது அவர் இது எழுதி வைக்கலை அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்கு சம்மந்தப்பட்ட வேறு உரிமையாளர்கள், வாரிசுகள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் பொழுது அதை நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரெட் பெட்டிஷனாக தாக்கல் பண்ணி ஒரிஜினல் ஷூட்டாக வழக்கை தொடுத்து நீங்கள் அதை ப்ரப்போர்ட் பண்ணணும். அதுக்கான வாய்ப்புகள் நீதிமன்றம் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எங்கன்னா பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வரும் பொழுது, அசல் உரிமையாளர் எழுதி வைக்கவில்லைன்னு சந்தேகப்படும் பொழுது, அவர் கையெழுத்து இல்லை, கைநாட்டு இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தை அங்கே உண்டாக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து ப்ரப்போர்ட் பண்ணி நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், கடமை இருக்கிறது. அதர்வைஸ் அன்ரிஜிஸ்டர்ட் வில்லே வேலிட் தான் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, அது செல்லும். அந்த உயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு காலம் பவுண்ட்ரி, டைம் பவுண்ட்ரி இருக்கா, டியூரேஷன் இருக்கான்னா இல்லவே இல்லை. அந்த உயில் எழுதி வைத்த நபர் இறந்ததுக்கு பிறகும் அவங்க வாரிசுகள் கூட எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா எழுதி வச்சார், இதன் மூலமாக எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு கூட அவங்க பௌத்தி பட்டான்னு சொல்லி பாரம்பரியமாக லீகல் ஏர்ஸ் பேரில் பட்டா மாற்றம் செய்து கொண்டு அதை அவர்கள் ஆவணங்களாக பதிவு செய்யலாம் சார். அந்த உயில் ஆவணத்தை பயன்படுத்தி இப்போவே நீங்கள் உயில் எழுதி வைத்தவர் இறந்திருந்தால் பட்டாவை மாற்றம் செய்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். கிஃப்ட் டீடு கொடுக்கலாம், ரிலீஸ் டீடு கொடுக்கலாம், அல்லது சேல் டீட் பண்ணலாம், பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கலாம். இல்லை இருந்தாலும் நாங்கள் 4 பேர் பிரதர்ஸு, நாங்கள் பாகம் பிரிச்சுக்கிறோம், விடுதலை கொடுத்துக்கிறோம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் சார். எல்லா உரிமையும் உயில் எழுதி வாங்கிய நபருக்கு உண்டு. அதுக்கு கால அவகாசம்லாம், பவுண்டரிலாம், லிமிட்லாம் இல்லை சார், நோ லிமிட். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்களே, ப்ராப்ஸில் வழங்கும் கனவிலம் நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. ப்ராப்ஸில் வழங்கும் கனவிலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நம்ம தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம். சார் சார், இப்போ பத்திரப்பதிவு அப்படி பண்ணும்போது பத்திரத்தில் வந்து எழுத்து பிழை, பெயர் பிழையோ அளவு பிழையோ வந்துட்டா அதை திருத்துவது எப்படி சார்? திருத்த முடியுமா? இல்லை, நிச்சயமாக பண்ணலாம் சார். ஏன்னா தவறு என்பது தவறி செய்கிறது. ஸோ தப்புங்கிறது தான் தெரிந்து செய்கிறது. தவறு செய்தவன் வந்து அதை திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். இது வந்து ஒரு கவிஞனுடைய வரிகள் இது.
ஸோ அதனால் அப்படி தவறு செய்யும் பொழுது திருத்துதல் பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்படின்னு சொல்லி பதிவுத்துறை வந்து நமக்கு ஒரு வழிவகை கொடுத்துருக்குறாங்க. பிழை திருத்தல் ஆவணம் ரெக்டிஃபிகேஷன் டீட்னு. அதில் வந்து என்னென்னா எழுதி கொடுத்தவர் மற்றும் எழுதி வாங்கியவர் இருவரும் சென்று அதில் என்ன தவறுகள் கொடுத்துருக்குறாங்களோ ஆவணத்தில் உள்ள சொத்து விவரங்கள் அல்லது ஆவணத்தில் உள்ள விவரங்கள், அப்புறம் புதிதாக பிழை திருத்தப்பட்டதுக்கு பிறகு அதில் என்ன டாக்குமெண்ட் நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்களா, சர்வே நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்களா, சப்டிவிஷன் நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்களா, பட்டா நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை விலாசம் முகவரி, இல்லை அவர் பேருக்கு தந்தை பெயர் இனிஷியல் இல்லை முழு பெயர் என்ன தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் அளவுகளில் ஏதாவது பவுண்ட்ரியில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன திருத்தம் சொல்லணுமோ அதை நீங்கள் திருத்தி அமைக்கப்பட்டதுக்கு சொல்லணும். அதுக்கு வெறும் ஜென்ரலாக உள்ள திருத்துதலுக்கு வெறும் 500 rupees தான் ஃபீஸ். ஆனால் நீங்கள் சர்வே நம்பரே மாற்றிட்டீங்க, பவுண்ட்ரியே மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் ஒரு பக்கம் மாற்றினீங்கன்னா ஒரு 25% ஃபீஸ் வரும். 7+2 9ல் 2 பக்கம் மாற்றினீங்கன்னா 50% வரும். 4 பக்கமாக மாற்றிட்டிங்கன்னா திரும்ப 7+2 முழு கட்டணமும் செலுத்துகிற மாதிரி வரும். அது ஆட்டோமேட்டிக்காக இணையதளம் ஆன்லைன் 2.0 பதிவுத்துறையினுடைய இணையதளமே நீங்கள் போடும்போது அதை கால்குலேட் பண்ணிக்கும். சிலது கால்குலேட் பண்ணலைனாலும் சார் பதிவாளர் அந்த ஆவணத்தை பிடிச்சி வச்சுட்டு இவ்வளோ கட்டணம் செலுத்துங்கன்னுவார். கட்டணம் செலுத்திட்டு எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர் இருவரும் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். 2 பேரும் இல்லை சார் அப்படின்னா இவர்களுடைய வாரிசுகளும் அவருடைய வாரிசுகளும் கூட எழுதி கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், திருத்தல் பத்திரத்தை பற்றி தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். பிரபு தேனியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் ஒரு சர்வே நம்பரை வந்து எஸ்எல்ஆர் வந்து அனாதீனம்னு கூப்பிட்டுருக்கு 4 எலெக்ஷன் போட்டு. அனாதீனம்னு போட்டாங்களா? ஆமா சார். ஓகே, தொடர்ந்து 12 ஆண்டுகள் வந்து நீங்கள் முறையாக அதுக்கு நீங்கள் அடங்களை அப்கிரேட் பண்ணாமல் அப்கிரேட் பண்ணாமல் மகசூலுக்கான வரியை செலுத்தாமல் இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது அனாதீனம்னா அந்த நிலத்தை அனாதை அப்படின்னு சொன்னால் ஆதரவற்றவர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாடுவதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாதீனம் போட்டுருவாங்க. ஸோ அதனால் இது 2 வகையில் இருக்குது. நிறைய அரசு புறம்போக்கு நிலங்கள் அனாதீனமாக இருக்குது. அப்புறம் ஜமீன் ஒழிப்பு சட்டத்தில், எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டில், அதே போன்று இனாம் ஆக்டில், மைனர் இனாம் ஆக்டில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் 3ஆம் நபருக்கு வந்து அலாட் பண்ணாமல் அனாதீனம்ன்ற ஒரு கிளாசிஃபிகேஷனில் இருக்குது. நிறைய நிலங்கள் பட்டா நிலங்களாக பட்டா கொடுக்கப்பட்டு அந்த பட்டாவை வந்து நீங்கள் வருடந்தோறும் வந்து என்னென்னா ஜமாபந்தி நடக்கும், ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஏப்ரல் மே காலகட்டங்களில் நடக்கும். ஆண்டுதோறும் இது நடக்கிறது கிராமங்களில் வழக்கம். ஸோ அந்த ஜமாபந்திகளில் வந்து உங்கள் நிலம் சம்மந்தமான தகவல்களை என்ன நீங்கள் நிலத்தில் விவசாயம் பண்ணியிருக்கீங்க, வேளாண் பண்ணியிருக்கீங்க, என்ன பயிரிட்டுருக்கிறீங்க, இல்லை வந்து அது பஞ்சர் காலியாக இருக்குதுன்னு சொன்னால் எந்த வேளாண்மும் பண்ணலைன்னு சொன்னால் அது பஞ்சர் அப்படின்னு போட்டு அடங்கல் வாங்கணும். அப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு 10-12 ஆண்டு காலம் வாங்கலைன்னு சொன்னால் அந்த நிலத்துக்கு உரிமை கோர்றதுக்கு ஆள் இல்லை, ஆதரவு இல்லை, அனாதையாக கிடக்குதுன்னு சொல்லிட்டு அனாதீனம்னு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் என்னென்னா இப்போ பூர்வீகமாக என் தாத்தா வாங்கியிருப்பார், அப்பா வாங்கியிருப்பார், எனக்கு அந்த நிலம் குறித்த தகவல் தெரிஞ்சிருக்காது. ஒரு 4 நூற்றாண்டு காலம் கழித்து எனக்கு தெரிய வரும் பொழுது நான் அதுக்கான முறையான ஆவணங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டு, நான் எங்கள் பேரில் தான் இது பட்டா இருந்திருக்குங்க, நாங்கள் இந்த ஊரில் இல்லை, வெளியூருக்கு போயிருந்தோம், படிக்க போயிருந்தேன், வேலைக்காக போயிருந்தேன், இல்லை எனக்கு தகவல்கள் தெரியலங்கிற தகவல்களை முறையாக என்ன காரணமோ அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரி, அப்புறம் ஆர்ஐ, அப்புறம் தாசில்தார், அப்புறம் ஆர்டிஓ லெவலில் அதை பார்த்துட்டு அனாதீனத்தை மீண்டும் திருத்தம் செய்து உங்கள் பேரில் பட்டாவை வந்து அயன் பட்டாவை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சார். ஸோ அதை நீங்கள் அப்படி ரெவன்யூ ஆஃபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே ஏதாவது உங்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் உரிமைகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்கள் உரிமையை நிலைநாட்டி கொள்ளலாம். ஓகே சார், தொடர்ந்து பேச. ஒருவேளை அரசுக்கு சொந்தமான அனாதீனம் நிலத்தை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கையகப்படுத்தி சுமாரான தண்டத்தொகை கிஸ்து வரி மாதிரி கட்டிட்டு வருவாங்க. அதை எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னா அது அரசினுடைய கொள்கை முடிவு, அரசு தான் எடுக்கணும். ஒருவேளை நிலமற்ற ஏழைகளுக்கு வந்து அவங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அரசாணை நிலை எண்கள் இருக்குது, 15 மற்றும் 21 2 ஜிஓ இருக்குது. அதன் அடிப்படையில் நிலமற்றவர்களுக்கு இலவச நிலங்களையும் வீடற்றவர்களுக்கு இலவச வீட்டு மனைகளையும் அரசு வழங்கலாம். அப்படி வழங்கும் பொழுது அந்த புறம்போக்கு நிலங்கள் ஆட்சேபனை அற்றதாக இருக்கணும். நீர்நிலைகளாகவோ ருத்ரபூமியாகவோ அல்லது சுடுகாடு இடுகாடு போன்ற அந்த புறம்போக்கு நிலமாகவோ, குளம் குட்டை ஊரணி தாங்கல் ஏரி அப்படி கால்வாய்கள் நீர் வரத்துக்கான அந்த புறம்போக்கு நிலங்களோ அல்லது
சாலை புறம்போக்குன்னு சொல்லுவோம், தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சாலை புறம்போக்கு, அந்த நிலங்களோ அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட், சோசியல் ஃபாரஸ்ட் இருப்போம், அந்த நிலங்களோ அதெல்லாம் ஆட்சேபனைக்குரியது. அப்புறம் மேய்க்கால் புறம்போக்கு, அப்புறம் மந்தவெளி புறம்போக்கு, இதெல்லாம் வந்து ஆடு மாடு மடக்கிறது, மாடு மாடுகளை கால்நடைகளை மேய்க்க விடுறது, இதெல்லாம் ஆட்சேபனைக்குரியது. அதை இவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அதை பட்டா கேட்டாலும் கிடைக்காது. ஆட்சேபகிற மற்ற புறம்போக்கு என்ன? நஞ்சை புறம்போக்கு, புஞ்சை புறம்போக்கு, கிராமணத்தம் புறம்போக்கு, இந்த மாதிரி இப்போ சர்ப்ளஸ் லேண்டு, உபரி நிலங்கள்னு இருக்கும். அந்த உபரி நிலங்கள், அனாதீன நிலங்கள், இப்படிப்பட்ட நிலங்களுக்கு தான் இலவச பட்டா வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இவர் மொட்டையை அனாதீனம் பண்ணிட்டாரு. ஒருவேளை பிஃபோராக பட்டா இருந்து அதை நீங்கள் ஆண்டுதோறும் புதுப்பிக்காமல் அனாதையாக ஆக்கப்பட்ட நிலங்கள் அனாதீனமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தால் நம்ம வந்து அதை முறையாக மாவட்ட நிர்வாகம் மூலமாக வாங்கிக்கலாம், ஆவண ஆதாரத்தோடு. இப்படி அரசு சம்பந்தமான நிலங்களாக இருந்தால் அது அரசனுடைய கொள்கை முடிவுக்கு உட்பட்டது. இலவச பட்டா கொடுக்கறதுக்கு அரசு விரும்பினால் கொடுக்கலாம். அப்படி ஒரு திட்டம் 2006ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு திட்டத்தை கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கொண்டு வந்து 2007 பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஏக்கர் மாநிலம் முழுவதும் இலவசமாக நிபந்தனைகளோடு கூட நிலமற்ற ஏழை மக்களுக்கு அரசு வந்து இலவசமாக அந்த நிலத்தை வந்து கொடுத்துருக்குது. ஒப்படை திட்டத்தின் மூலமாக, நில ஒப்படை திட்டம், லேண்ட் அசைன்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி அது மூலமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வழிமுறைகளை பின்பற்றினா சரியாக இருக்கும் இவருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். காங்கேயம்லேருந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்பர் ஒன்று மாறி இருக்குங்க சார். சார் இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. டிவி வால்யூம் இல்லைங்க சார், போடலீங்களே. ஓகே சார், நீங்க பேசுங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. அது எஸ்எஃப் நம்பர் உட்பிரிவுல A1 போறது வர A1A போட்டாங்க. ஓகே, இப்போ அதுக்கு வந்து பட்டா வர மாட்டேங்குது. இல்லைன்னா உங்கள் காலை வந்து என்ன சார் சர்வே எண் வந்து நீங்கள் குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு பதிலாக வேறு சர்வே நம்பர் கொடுத்துட்டாங்களா, இல்லை உட்பிரிவு பண்ணதுக்கு பிறகு புதிய உட்பிரிவு எண் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியலைங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கிய நிலத்துக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிற பட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்குது புல எண்ணில், சப்டிவிஷன் நம்பர்லன்னு சொன்னால் நீங்கள் கார்லனேஷன் தொடர்பு படுத்தி நீங்கள் ஒரு சான்று வருவாய்த்துறையிடமிருந்து வாங்கி கொள்ளலாம். இல்லை சார் பை மிஸ்டேக்காக தவறுதலாகவே போட்டுட்டாங்க, என்னுடைய நிலமும் அதான் என்னுடைய காடு பூமியும் என்னுடைய அனுபவமும் சரியாக இருக்குது, ஆனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பட்டா வந்து பக்கத்து ஃபீல்டில் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை முறையாக ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்து கோட்ட ஆட்சியர்கிட்ட ரெட்டிஃபை பண்ணி பட்டாவை திருத்தம் செய்து கொள்ளலாம். ஏன்னா தாசில்தார் வட்ட ஆட்சியர் பட்டா கொடுக்கறதுக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டவர் தானே தவிர திருத்தம் செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு வழங்கப்படவில்லை. அவருக்கு மேல்முறையீட்டு அலுவலர் வந்து கோட்ட ஆட்சியர் ஆர்டிஓ. அதனால் கோட்ட ஆட்சியர் அணுகி நீங்கள் முறையிடுங்க. சரியான சர்வே நம்பரை உங்களுக்கு அவர்கள் திருத்தம் செய்வதற்கான ஒரு ரெவென்யூ ப்ரொசீடிங்ஸு, ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது. அந்த சட்டத்திற்குட்பட்டு அவங்க ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு மாற்றம் செய்து கொடுப்பார்கள். ஒருவேளை உட்பிரிவு எண் மாறி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் 5 ஏக்கர் இருக்கும்போது 1A இருக்கும், அதை 2ஆக பிரிக்கும் போது 1A1 அப்படின்னு மாறும். ஸோ அதனால் அந்த தொடர்பு ஆவணத்தை பார்த்துங்க, உங்கள் அனுபவமும் பட்டாவும் சரியாக இருக்குதான்னு வருவாய்த்துறையினுடைய நில அளவையர் துறையை அணுகி அவங்கக்கிட்ட உறுதி செய்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிலும் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தொடர்பு கொள்ளுங்கள். காங்கேயத்தினுடைய எங்களுடைய தாலுக்கா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கிறாங்க, சதீஷ் அண்டு திலகவதி அண்டு ரவிச்சந்திரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போது தான செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன? நிச்சயமாக ரத்து செய்யலாம். நீங்கள் எனக்கு தானம் எழுதி கொடுக்கலாம், நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மகன் மகள் பேரன் பேத்தி அப்படின்னு உங்கள் ரத்த சம்பந்தமானவர்களுக்கும் எழுதி கொடுக்கலாம், என்னை போன்ற 3ஆம் நபருக்கும் எழுதி கொடுக்கலாம். ரத்த சம்பந்தமானவர்களுக்கு எழுதி கொடுத்தால் அதனுடைய முத்திரை தீர்வை 1% கைட்லைன் வேல்யூவில், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 1%, மேக்ஸிமம் சீலிங் எத்தனை 1000 கோடி சொத்து எழுதி வச்சிங்கனாலும் 40,000 ஸ்டாம்ப் பேப்பர், 10,000 தான் ஒட்டுமொத்தமாக ஃபீஸ், 50,000 முடிஞ்சிடும். எனக்கு எழுதி வச்சிங்கன்னா 7% முத்திரை தீர்வு, 2% கட்டணம், என்ன கிரயத்துக்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ அது வந்துடும். ரத்து செய்யலாமான்னா நிச்சயமாக ரத்து செய்யலாம். எழுதி கொடுத்தவர் எழுதி பெற்றவர் இருவரும் போகணும். அதாவது நீங்கள் தானம் எழுதி கொடுக்கும் பொழுது யாருக்கு எழுதி கொடுக்குறீங்களோ அவங்க அலுவலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எழுதி வச்சாலும் உங்கள் உறவுகளுக்கு எழுதி வச்சாலும். ஆனால் ரத்து செய்யும் பொழுது நாம் இருவரும் சேர்ந்து ரத்து செய்ய வேண்டும், அப்போ தான் அதை ரத்து செய்ய முடியும். இல்லை சார் ஒருவேளை சீனியர் சிட்டிசன் 60 வயதுக்கு மேற்பட்டவர் அவருடைய எதிர்கால நலனை கருதி
அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ அவருடைய இறுதி கட்டத்தில் கடைசி காலத்தில் தினந்தோறும் அவரை கவனிக்கிறது, மருத்துவ செலவுகளை பார்க்கறது, உணவு உடை உள்ளிட்ட விவகாரங்களை பராமரிக்கிறது, அன்பு காட்டுறதுக்கு, பாசம் காட்டுறதுக்கு, அரவணைக்கிறதுக்கு அவர் ஒருத்தர், அவருடைய மகன் 2-3 பேர் இருப்பாங்க. இவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருக்கும். அதை இவர் ஒருத்தருக்கு மாத்திரம் எழுதி வைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் திடீர்னு ஒரு கட்டத்தில் என்னென்னா, வயதானவர்களை நாம் குழந்தைகளை போல் நாம் எப்படி சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்ம என்ன அமக்கலம் பண்ணாலும் அவங்க நம்மளை பார்த்துருப்பாங்க, என்ன சுட்டித்தனம் பண்ணாலும் அவங்க நம்மளை கவனிச்சிருப்பாங்க. வயதாகும் பொழுது அவங்க பண்ணுற சில விஷயங்களை பிள்ளைகள் பொறுத்துக்கொள்ள முடியாமல், அல்லது பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மனைவி மூலமாக பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவர்களை நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அவங்களுக்கு உணவு, உடை, உபகரணங்கள், மருத்துவ செலவு உள்ளிட்ட விவரங்களில் நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நிபந்தனை போட்டு எழுதினாலும் சரி, நிபந்தனை போடாமல் எழுதினாலும் சரி, அவங்க கோட்டை ஆட்சியர்கிட்ட, கோட்டை நீதிபதிக்கிட்ட போயிட்டு புகார் கொடுத்தா, இந்த மாதிரி என் மகளை நம்பி எனக்கு கடைசி காலத்தில் எல்லாம் கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லி சொத்தை எழுதி கொடுத்தேன், என்கிட்ட இருந்த ஆதாரமாக தான் இப்போ என்ன அவங்க கவனிச்சிக்கல அப்படின்னு சொன்னால், மூத்த குடிமக்கள் சட்டத்தின் அடிப்படையில் கோட்டை ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து அவர் ரத்து செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கான நிறைய ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் நிறைய அந்த மாதிரி உத்தரவு இருக்குது, ரத்து செய்ய முடியும். ஓகே சார். ஓகேங்களா? ஒன்று போத் பார்ட்டி சேர்ந்து கேன்சல் பண்ணணும், இல்லைனா கோட்டை நீதிபதி அணுகி அவர் அந்த சட்டத்தின் மூத்த குடிமக்களுடைய பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக அவர் அந்த ஆவணத்தை ரத்து செய்வதற்கான வழிவகை இருக்குங்க மோகன். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்கு வந்துட்டோம் சார். நேயர்களுடைய கேள்விக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். மகிழ்ச்சி. அதாவது வெகு மக்களுடைய கேள்விகள், நிலம் எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், வாங்கிறதுக்கு முன்னாடி ஆவணங்கள், வருவாய்த்துறையினுடைய பதிவேடுகள், அனுமதி சம்பந்தமாக என்ன சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கும், அவர்களுடைய எண்ணங்களாக பிரதிபலிப்பாக நீங்கள் நிறைய கேள்விகளை மக்கள் சார்பில் முன்வைத்தீங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நமக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அந்த நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ப்ராப்செல் வெகுமக்களுடைய நம்பிக்கையை பெற்று தமிழகம் முழுவதும் எண்ணற்ற வீட்டு மனைகளையும், தனி வீடுகளையும், அடுக்குமாடி குடியிருப்புகளையும் அபிவிருத்தி டெவலப் பண்ணி மக்களுக்கு எளிய முறையில் வங்கி கடன் பெற்று பல பேருடைய இல்லக்கனவுகளை நினைவாக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இல்லக்கனவு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ண ப்ராப்செல் நிறுவனத்திற்கும் என்னுடைய சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும், நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி சார். நன்றி. நேயர்களே, ப்ராப்செல் வழங்கும் கனவில்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.